பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா 39ஆம் அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, கர்த்தருக்கு ஏன் காத்திருக்க வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் மிக அதிகமாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. தொழில்நுட்பம் அதிகமாக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்ல காரியங்கள். மனிதனுடைய வாழ்க்கையை மிகவும் லகுவாக மாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முன்னேற்றங்களின் மத்தியில் ஒரு காரியம் நாம் மறந்து கொண்டு இருக்கிறோம். அது என்னவென்றால் காத்திருப்பது. ஏனென்றால் இந்த நாட்களில் நம்ம அதிகமாக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழில்நுட்பம் அறிவியல் முன்னேற்றத்தின் நிமித்தமாக அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுக்க வேண்டும் என்றால் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அப்படியே காத்திருக்க வேண்டும். ஒரு பெரிய அநேகர் காத்து கொண்டு இருப்பார்கள். அதுக்கு பிறகு தான் என்ன பண்ண முடியும், ஒரு 2 மணி நேரம் காத்திருந்தால் தான் ஒரு டிக்கெட்டை எடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஆன்லைன்லேயே அவங்க என்ன பண்ணிடலாம், இன்டர்நெட்டில் அவங்க ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். அவங்க புறப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். வீட்டில் இருந்தே அந்த வேலையை முடித்து விடலாம். அதே மாதிரி பேங்க்கில் போனோன்னா அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஒரு 1000 ரூபாய் நம்ம பேங்க்லேருந்து எடுக்கணும்னா அவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். சலான் எழுதணும், எழுதிட்டு அடுத்த கவுண்டரில் கொடுக்கணும், அடுத்த கவுண்டரில் கொடுக்கணும், நம்ம காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு 1000 ரூபாய் நம்ம என்ன பண்ண முடியும், பேங்க்லேருந்து எடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஏடிஎம் மெஷின் இருக்கிறதுனால 24 மணி நேரமும் எந்த நேரத்தில் நமக்கு பேங்க்லேருந்து காசு எடுக்க வேண்டும் என்றாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் அநேக நேரத்தில் இல்லை. அல்லது பேங்க் மூடுறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும், நம்முடைய காசை நம்ம எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ராத்திரி 12 மணி 1 மணிக்கு கூட என்ன பண்ணலாம், நம்ம ஏடிஎம் மெஷினில் போய் நம்ம பணம் எடுக்கலாம். அப்போ காத்திருக்கிறது என்று சொல்லுவது இந்த நாட்களில் தேவையில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சில முக்கியமான தேவையான காரியத்துக்கு கூட நம்மால் என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. ஏன்னா வேகமாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ என்னுடைய வாழ்க்கையும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நானும் என்னுடைய மனைவியும் வேகமாக ஒரு இடத்துல பேசுவதற்கு போய்கொண்டிருந்தோம். இப்படி போகிற வழியில் ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் டீ 2 கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க அதை போட்டு தர்றதுக்கு 1 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆச்சு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இப்படி இருந்தால் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அண்ணே நான் பிறகு வர்றேன், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், நாங்கள் போயிட்டோம். அப்போ என்ன தெரிகிறது, நம்ம மிக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த 1 நிமிஷத்தை அப்படி ஓரத்தில் வச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படி நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒரு டீ போட்டு தர்றதுக்கு ஒரு நிமிஷம் கூடுதலானா கூட நம்மால் என்ன பண்ண முடியல, நின்று வாங்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய வேலை பளு கூடிவிட்டது. அவ்வளோ வேகமாக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு காரியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது தேவனோடு உள்ள உறவு என்று சொல்லும்போது நம்மால் கொஞ்ச நேரம் கூட காத்திருக்க முடியவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் நம்முடைய வேகத்தின்படி அவர் செயல்படக்கூடிய தேவன் அல்ல. அவருடைய டைம்லைன், அவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அந்த நேரம் வரைக்கும் நான் காத்திருந்தேன் என்றால் அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஒருவர் இப்படி சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட பழகிறது தட்டுறாங்க. ஆனால் கதவு திறக்கப்படுவதற்கு முன்பதாக அவங்க நேரம் ஆகிவிட்டது என்று போய்விடுகிறார்கள். இதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் தேவனிடத்தில் பழகும்போது அவங்க தட்டுறாங்க ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவருடைய நேரத்தில் கதவை திறக்கும்போது வெளியில் யார் இல்லை, ஆள் இல்லை. வேறு எங்கேயா ஈஸியாக நான் வாங்கிக்கலாம் என்று சொல்லி வேறு இடத்துக்கு என்ன பண்ணிடுறோம், நாம் போய்விடுகிறோம். இப்படி நம்ம போகும்போது ஆண்டவரோடு நம்ம பழகுவது மிக மிக கடினம். நம்ம ஒவ்வொருவரோட பழகும்போதும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பழகுவோம். நம்ம மனைவியோடு பழகும்போது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு நம்ம பழகும்போது அந்த உறவு நல்லா இருக்கும்.
அல்லது வேலை பார்க்குற இடத்துல நம்மோடு வேலை செய்கிறவங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு நம்ம பழகும்போது அது மிக நன்றாக இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நான் என்னுடைய முறையில் தான் நான் செயல்படுவேன் என்று சொல்லும்போது இந்த பூமியில் எந்த உறவுமே நம்மால் என்ன பண்ண முடியாது, ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அதே மாதிரி ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவையும் கூட அவர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து அதற்கு ஏதுவாக நம்ம பழகும்போது தான் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவையும் கூட நம்ம என்ன பண்ண முடியும், நிலையானதாக வைத்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை நாம் வாசித்து இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்போ இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். இப்போ சோர்ந்து போகிறவன் என்று சொல்லுபவன் யார் என்றால், முயற்சிகளை அவர் செய்கிறார், ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியல, அந்த முயற்சியில் நிலைத்திருக்க முடியல. அவருடைய முயற்சிகளில் எதிர்ப்பு வரும்போது, போராட்டங்கள் வரும்போது அவருடைய பலன் போய்விடுகிறது. அடுத்தபடியாக சத்துவம் இல்லாதவன். சத்துவம் இல்லாதவன் என்று சொல்லும்போது மனதில் ஆசை இருக்கிறது, இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும் என்று சொல்லக்கூடிய நல்ல ஆசைகள் இருக்கிறது. ஆனால் அவருக்கு உள்ளால அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பலன் உள்ளால இல்லை, மனதில் இல்லை, ஆவியில் இல்லை, ஆத்மாவில், சரீரத்தில் இல்லை. இப்போ இளைஞர்கள் கூட என்ன பண்ணுறாங்களாமா, இப்படியாக சோர்ந்து போகிறார்கள், பலன் இல்லாமல் இடறி போய் விடுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க சோர்வுகள் மாறுவதற்கு தேவையான பலத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை, பலனை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பலனை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவார்கள். மற்ற எல்லா பறவைகளை காட்டிலும் கழுகு என்று சொல்லுவது மிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு சிறப்பான பறவை. அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த நபர்களால் மிக உயரத்தில் என்ன பண்ண முடியும், எழும்ப முடியும். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு காத்திருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கும்போது காத்திருத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் மறந்து கொண்டு இருக்கிறோம், அல்லது காத்திருக்க வேண்டிய தேவை அநேக நேரத்தில் நமக்கு இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்களிலும் நம்மால் காத்திருக்க முடியலன்னா நம்மால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல, பலனை பெற்றுக்கொள்ள முடியல, உயர பறக்க முடியல. இருக்கிற இடத்துல இருக்கிறோம், 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் அதே நிலையில் நாம் இருக்கிறோம், உயர எழும்ப முடியல. ஏனென்றால் காத்திருக்க முடியலை. இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்றால் அது எப்படி நாம் காத்திருப்பது என்று ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று சொல்லுவது, கர்த்தரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேட வேண்டும். இயேசு சொல்லியிருக்கிறார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நீங்கள் என்னை முழு மனதோடு தேடுவீர்கள் என்றால் என்னை கண்டடைவீர்கள். அப்போ தேடுவது என்று சொல்லும்போது, ஒரு நபர் காணாமல் போய்விட்டார் என்றால், அல்லது ஒரு பொருளை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னா நம்ம எப்படி தேடுவோம்? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடற்கரையில் விளையாடி கொண்டு இருக்கும்போது அவங்க தங்க செயினையோ தங்க மோதிரத்தையோ அவங்க இதில் தொலைச்சிட்டாங்கன்னா எப்படி தேடுவாங்கன்னு பார்த்துருக்குறீங்களா? அந்த இடத்த விட்டு போகவே மாட்டாங்க. முழு ஒரு ஃபோக்கஸோட, முழு மனதோட, ஒரு பதட்டத்தோடு எப்படி ஆயில் என்ன பண்ணிடணும், இதை தேடி கண்டுபிடிச்சிடணும். சாயங்காலம் மணி 5:30 ஆயிடுச்சு, 6:30 7:30 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், இருட்டு விடும். அதற்கு முன்பதாக விலை உயர்ந்த பொருள், இதை நான் எப்படி ஆயிலும் தேடி என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி அவங்களுடைய முழு முயற்சியோடு என்ன பண்ணுவாங்க, தேடுவார்கள். இதை தான் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. அப்போது நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் என்றால் அதில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு காரியம், முழு மனதோடு இயேசுவை நாம் என்ன பண்ண வேண்டும், தேட வேண்டும். இது காத்திருக்கிறதுல ஒரு பகுதி.
இரண்டாவதாக காத்திருக்கிறதுல இன்னொரு பகுதி என்னவென்றால், நம்ம காத்திருக்கும்போது அதிகமாக நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ நமக்கு சரியாக தெரியலன்னா என்ன பண்ணுவோம், இப்படியே நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். அப்போ ஆண்டவரை நம்ம தேடும்போது அல்லது ஆண்டவருக்கு காத்திருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகளை நம்ம ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, ஜூம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சுபாவத்தை அப்படியே பெருசாக்கி நம்ம பார்க்கணும். அவ்வளோ பெரிதாக ஜூம் பண்ணி என்ன பண்ணணும், நாம் பார்க்க வேண்டும். நம்ம சங்கீதத்தில் வாசிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு நம்ம காத்திருக்கும் போது அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர், அவரால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அவருடைய சுபாவங்களை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே பெரிதாக்கி 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 பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் என்னது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது. மூன்றாவதாக இன்னொரு காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் 39ஆம் அதிகாரம் படிக்கிறது வரைக்கும் அது அதிகமாக நியாயம் தீர்ப்பு, மனம் திரும்புதல், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது அது முழுவதுமாக வாக்கு தத்தங்கள் கொண்டது. அப்படி என்றால் என்ன, இனி நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து பேசப்பட்டுள்ளது. ஒரு சில காரியங்கள் ஏற்கனவே நடந்திருக்கும், அது பாதி தான் நிறைவேறும், அடுத்த பாதி நம்முடைய நாட்களில் நிறைவேறும். இன்னும் ஒரு பகுதி இயேசுடைய வருகைக்கு பிறகு அல்லது அவருடைய 1000 வருட அரசாட்சியில் நிறைவேறக்கூடிய காரியங்களாக இருக்கும். அப்போ வாக்குத்தத்தங்கள் பாதி நிறைவேறின வாக்குத்தத்தங்களை நம்ம தியானிக்கலாம், அல்லது இனி நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்முடைய இருதயத்தை நிரப்பும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் காமிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும். இது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது என்றால், யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில் வாழும்போது இயேசுவுடைய முதல் வருகையை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போது இயேசு வருகிறார், அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது இதில் ஒரு பகுதி ஏற்கனவே நிறைவேறியாச்சு, ஆனால் இதில் நிறைவேறாத பகுதி ஒன்று இருக்குது. அது 5ஆம் வசனம். அடுத்த வசனம் படிக்கிறேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த 5ஆம் வசனம் முழு மகிமையோடு இன்னும் என்ன பண்ணலை, நிறைவேறலை. இயேசு இந்த பூமியில் வாழும்போது எல்லாருமே தேவனுடைய மகிமை என்ன பண்ணலை, பார்க்கலை. கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க. இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் அந்த மகிமையை பார்த்துருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணலை, இந்த மகிமையை பார்க்கவில்லை. அப்போ இந்த ஒரு வசனம், இந்த 3 வசனங்களை படிக்கும்போது இதில் நிறைவேறின பகுதி இருக்குது, நிறைவேறாத பகுதி இருக்குது. அதில் ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்நாளில் நிறைவேறும், இன்னும் ஒரு சில பகுதி நித்தியத்தில் நிறைவேறும். அப்போ நம்ம இந்த வாக்கு தத்தங்களை பார்க்கும்போது, ஆண்டவரே இதில் ஒரு பகுதி நிறைவேறுவதை என்னுடைய கண்ணால் நான் என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். இந்த வாக்கு தத்தங்களோடு நம்முடைய எதிர்காலத்தை நாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வாக்கு தத்தங்களை அப்படியே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. இதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லுவது. அப்போ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் அத்தனை நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் அதில் இருக்கிறது. அதை நம்ம படித்து அதோடு ஒன்றோடு நம்ம இருதயம் இணைக்கப்படும் போது கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறோம், அல்லது கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம காத்திருக்கிறோம். இப்படி காத்திருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு காணப்படும். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறதையே நிப்பாட்டி விட்டுட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆண்டவரால் மட்டும் செய்யக்கூடிய காரியங்களை எதிர்பார்க்கதே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தான்
இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம உள்ளத்தில் வந்து நம்ம ஏவி விட்டு கொண்டே இருக்கோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம காத்திருக்கணும் என்று சொல்லி அந்த ஏவுதலை பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வாழ்வோம். அல்லது எப்படி வாழ்வோம் தெரியுமா? என் வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்க போகுது, நேற்றைக்கு நடந்தது தான் இன்றைக்கி நடக்க போகுது, இன்றைக்கி நடக்கிறதா நாளைக்கு நடக்க போகுது என்று சொல்லி நாம் வந்து ஒரு நெகட்டிவாகவே நம்ம வாழ ஆரம்பித்து விடுவோம். ஒரு நாள் பிறக்கிறது என்றால் அதை ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம மனதில் ஏற்கனவே இருக்கிறது நேற்றைக்கு நடந்தது தான் இன்றைக்கி நடக்க போகுது. ஏன்னா வாக்குத்தத்தங்கள் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்யவே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம முழிக்கும் போது ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நம்ம முழிப்போம். வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று சொல்லும்போது ஆண்டவர் ஏன் ஒவ்வொரு நாளையும் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சூழலில் இந்த நாளில் நான் கிரியை செய்ய வேண்டும், ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு விசுவாசமே இல்லாமல் இன்னைக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார், நான் அதை பார்க்க போகிறேன் என்ற ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் ஒவ்வொரு நாளிலையும் அல்லது ஒவ்வொரு நாளையும் நான் ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய கிரியையை நம்மால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. இந்த ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா? கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் குறைந்தபட்சம் அல்லது ஒரு அரை மணி நேரம் நான் வந்து அதோட கூட நேரம் காத்திருக்கலாம், உங்களுடைய நேரத்தை பொறுத்து. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் வீணான நேரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை மகிமையானதாக மாற்றக்கூடிய நேரமாக காணப்படும். இந்த வாய்ப்பை நம்ம யாருமே இழந்து விடவே கூடாது. இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து கொண்டு உயர எழும்புவார்கள் என்று நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறீங்களே அப்பா. எங்களுடைய வாழ்க்கை உயர எழும்பி கொண்டு இருக்கிறதா அல்லது கீழேயே அப்படியே நாங்கள் முடங்கி போய் இருக்கிறோமா? உடைய வாக்குத்தத்தத்தை கவனிக்க கிருபை தாருங்க. உடைய பிரசன்னத்தில் நாங்கள் காத்திருக்க ஆண்டவர் கிருபை தாருங்க. உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பீங்க, சத்துவத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. உயர எழும்பி உமோடு கூட பறக்கக்கூடிய அனுபவங்களை தாங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை மகிமையான ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.